Welcome to all. இன்னைக்கு exercise 2.4ல 7th sum பார்க்கணும். Already 6 sums பார்த்திருக்கோம். Question பாருங்க. If the equation x squared minus ax plus bc equal to 0 and x squared minus ex plus fc equal to 0 have a root in common. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஈக்குவேஷனுக்கு ஒரு காமன் ரூட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 3 ரூட்டா இருந்தா இதுக்கும் 3 ரூட்டா இருக்கும். இதுக்கு ஆல்பா ஒரு ரூட் இருந்தா அதே மாதிரி இதுக்கு ஒரு ஆல்பா ஒரு ரூட் இருக்கும். ஒரு ரூட் ரெண்டு ஈக்குவேஷன்லயும் காமன் ரூட்டா இருக்கு. And if the second equation has equal roots, ஆனா second equationல பாத்தீங்கன்னா equal roots இருக்கு. இப்ப say இந்த ரெண்டுக்கு காமன் ரூட் வந்து ஆல்பான்னு வச்சுக்கோங்க. இது வந்து செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனுக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதுக்கு ரெண்டு ரூட் இருக்கும், இதுக்கு ரெண்டு ரூட் இருக்கும். அப்போ இதுக்கும் காமனா உள்ள ரூட் ஆல்பான்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஆல்பாங்கிற ரூட் இருக்கு, பீட்டாங்கிற ரூட் இருக்கு அப்படி வச்சுக்கலாம். இதுக்கு ஆல்பாவும் பீட்டாவும் ரூட். இதுக்கு ஆல்பா ஒரு ரூட், ஏன்னா காமன் ரூட் இருக்குங்களா ஆல்பா ஒரு ரூட். ஆனா என்ன இன்ஃபர்மேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் ரூட்ஸ் இருக்காங்க. இதுக்கு ஆல்பா ஒரு ரூட்டா இருந்தா இன்னொரு ரூட்டும் ஆல்பா தான் இருக்கும். ரெண்டு ரூட் கிடைக்கணும்லங்க, ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ரெண்டு ரூட் கிடைக்கணும். ஆனா ரெண்டுமே ஈக்குவல் ரூட்ஸா இருக்கும். அப்போ ஒரு ரூட் ஆல்பாவா இருந்தா இன்னொரு ரூட்டும் ஆல்பாவா தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ண போறோம், இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட் வந்து ஆல்பா பீட்டான்னு வைக்க போறோம். ஆல்பா ஒரு ரூட், பீட்டா ஒரு ரூட். பட் இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட் ஆல்பா ஆல்பான்னு வைக்க போறோம். அப்பனா தான் இந்த கண்டிஷன் கரெக்டா வரும். காமன் ரூட் ஆல்பாவா இருக்கும். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ரூட் சேமா இருக்கும், ஆல்பா ஆல்பா அந்த மாதிரி. Then prove that a is equal to 2 into b plus f. இப்படி நடந்துச்சுன்னா எப்படி நடந்துச்சுன்னா, ரெண்டுக்கும் காமன் ரூட் ஒரு ரூட் காமனா இருந்து செகண்ட் ஈக்குவேஷன்ல உள்ள ரெண்டு ரூட்மே ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது a is equal to 2 into b plus f. இப்படி ப்ரூவ் பண்ணா போதும். சரி, முதல்ல given equations ஆர் எழுதியாச்சு. x squared minus ax plus bc equal to 0, x squared minus ex plus fc equal to 0. ரெண்டு ஈக்குவேஷன் எழுதியாச்சு. let alpha be the common root of 1 and 2. இந்த ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ரூட் இருக்கும், இந்த ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ரூட் இருக்கும். ரெண்டுலயும் ஒரு ரூட் காமன்றாங்க, அந்த ரூட்டுக்கு பேர் ஆல்பான்னு வச்சாச்சு. Let alpha comma beta be the roots of equation 1. Equation 1 க்கு ஏதாவது roots alpha and beta roots. சரி, given that the second equation has equal roots. Second equation க்கு வந்து equal roots னு சொல்லிட்டாங்கன்னா ஆல்ரெடி ஆல்பாங்கிறது ஒரு ரூட்டா, இப்போ இன்னொரு ரூட் கண்டிப்பா ஆல்பாவா தான் இருக்கும். அப்ப ஆல்பா கமா ஆல்பா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 2. இந்த அசம்ப்ஷன் மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கணுங்க. என்ன, இது ஒரு செகண்ட் டிகிரி குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதுக்கும் ரெண்டு ரூட் இருக்கும், இதுக்கும் ரெண்டு ரூட் இருக்கும். இந்த ரெண்டுலயுமே ஒரு ரூட் காமன்றாங்க, ரெண்டு ஈக்குவேஷனுக்கு ஒரு ரூட் காமன்றாங்க. அப்ப அந்த காமன் ரூட்டை நான் ஆல்பான்னு வச்சுக்கிட்டேன். அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு ஆல்பாங்கிறது ஒரு ரூட்டா இருக்கும், இந்த ஈக்குவேஷனுக்கு ஆல்பா ஒரு ரூட்டா இருக்கும். அப்ப அது போக இந்த ஒரு ரூட் இங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரூட் இருக்குங்களா, அதை நான் பீட்டான்னு வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஆல்பாவும் பீட்டாவும் ரூட்ஸ். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன இன்ஃபர்மேஷன், ஆல்ரெடி ஆல்பாங்கிற ஒரு ரூட் இருக்கு, பட் செகண்ட் ஈக்குவேஷன் உள்ள ரெண்டு ரூட்டும் ஈக்குவல் ரூட்ஸ் இருக்காங்க. அப்ப இன்னொரு ரூட்டும் ஆல்பாவா தான் இருக்கணும். அப்ப செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் ஆல்பா கமா ஆல்பா. இந்த அசம்ப்ஷன் முடிஞ்சாதாங்க சம் ஆகணும்னா, first equation alpha comma beta roots, second equation alpha comma alpha roots. சரி, for equation 1, in equation 1 sum of roots என்ன, alpha plus beta. அதுக்கு ஃபார்முலா minus coefficient of x by coefficient of x squared, minus b by a ன்னு சொல்லுவீங்கல்ல, இந்த இடத்துல எப்படி சொல்லணும், minus coefficient of x by coefficient of x squared. so minus போட்டுக்கோங்க. coefficient of x னா x க்கு முன்னாடி உள்ளது எவ்வளவு, minus a by coefficient of x squared னா x squared க்கு முன்னாடி உள்ளது 1. ஒண்ணுமே இல்லைன்னா 1 வச்சுக்கோங்க. minus of minus a divided by 1, that is a. So what is the value of alpha plus beta? Okay, this first equation la product of the roots. First equation ku product of the roots parunga, alpha into beta. Product of the roots ku general formula c by a. Theliva sonna constant term by coefficient of x squared. So first equation la constant term vandu b, coefficient of x squared 1, so b by 1. appo product of roots alpha into beta idhukku equal, b by 1 க்கு equal. b by 1 na b da, enna alpha beta vandu b. அப்ப பீட்டா எவ்வளவுன்னு கேட்டா b by alpha. ஆல்பாவை கீழே கொண்டு வந்துடலாமா, ஆல்பா இன்டு பீட்டா தான் b. அப்ப பீட்டா எவ்வளவுன்னா b divided by alpha. ப்ராடக்ட் உள்ள ஆல்பா டிவிஷனுக்கு வரும். இது ஈக்குவேஷன் 4 னு வெச்சுக்குவோம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எடுத்து சொல்லிருப்போம், சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பாருங்க, சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படினா ஆல்பா பிளஸ் ஆல்பா. ஏன்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல ஈக்குவல் ரூட்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்பா ஆல்பா ரெண்டு தான் ரூட்ஸ். சம் ஆஃப் ரூட்ஸ்னா ஆல்பா பிளஸ் ஆல்பா. ஃபார்முலா அதேதான், மைனஸ் coefficient of x by coefficient of x squared. இங்க coefficient of xங்கிறது மைனஸ் e, coefficient of x squared வந்து 1 தான், x squared க்கு முன்னாடி 1 தான் இருக்கு. alpha plus alpha செகண்ட் ஈக்குவேஷன்ல sum of roots னா alpha plus alpha is equal to minus coefficient of x by coefficient of x squared. so minus of minus e divided by 1, minus minus plus ஆயிருமா, so வெறும் e by 1 வரும், that is e. அதனால alpha plus alpha, 1 alpha plus 1 alpha னா 2 alpha. so 2 alphaங்கிறது e, what is alpha னா e by 2. 2 டிவைட் பண்ணி விட்டுருங்க, e by 2. alphaவோட வேல்யூ e by 2. அதே செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னா ஆல்பா இன்டு ஆல்பா. ஏன்னா ரெண்டு ஈக்குவேஷனுமே ரெண்டு ரூட்மே ஆல்பா ஆல்பா தானே, சோ ஆல்பா இன்டு ஆல்பா. ஃபார்முலா கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர்.
இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல எது கான்ஸ்டன்ட் டேர்ம்னு பாருங்க, f டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 1, ஸோ f by 1 எது ஆல்ஃபா இன்டு ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா இன்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2, தட் இஸ் f by 1. ஆல்ஃபா இன்டு ஆல்ஃபானா ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு f. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ f, பட் ஆல்ஃபா தான் தெரியுமே e by 2. அப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக e by 2 போட்டுடுவோம். இப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக e by 2 போட்டால் e by 2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு f. அதானே e by 2 ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் பண்ணா e ஸ்கொயர் by 4, e ஸ்கொயர் பண்ணா e ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணா 4, ஸோ e ஸ்கொயர் by 4. இந்த 4 கிராஸ் பண்ணிருங்க. அப்போ e ஸ்கொயரோட வேல்யூ 4f, 4 into f. இது ஈக்குவேஷன் 5 வச்சாச்சு. அதே ஆல்ஃபா ஈக்குவல் டு e by 2 னு ஈக்குவேஷன் 4ல போடுவோம். ஈக்குவேஷன் 4 எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 4 இதுல ஆல்ஃபாக்கு வந்து e by 2 னு போடுவோம்னா பீட்டா ஈக்குவல் டு வருமா, பீட்டா ஈக்குவல் டு b by ஆல்ஃபா, ஆல்ஃபாக்கு பதிலா e by 2 னு போடுங்க. e by 2 னா இந்த 2 தலைகீழ மேல போயிடும்ங்க. எப்பவுமே ஒரு நம்பர் பை ஃபிராக்ஷன் அப்படின்னா ஃபிராக்ஷன் உள்ள டினாமினேட்டர் மேல போயிடும். இந்த 2 மேல போய் 2b by e ஆயிடும். எது பீட்டா, பீட்டா ஈக்குவல் டு 2b by e. அப்ப ஆல்பா e by 2 அப்படின்னு இந்த ஈக்குவேஷன்ல ஆல்பா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு f ல போடுறோம். e ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4f னு வந்துருச்சு. அதே ஆல்பா ஈக்குவல் டு e by 2 னு ஈக்குவேஷன் 4ல போடுறோம், பீட்டா கிடைச்சிருச்சு. சப்ஸ்டிட்யூட்டிங் ஆல்பா ஈக்குவல் டு e by 2, நம்ம கண்டுபிடிச்ச ஆல்பா இருக்குல e by 2 அது, and beta is equal to 2b by e in equation 3. equation 3 மறந்துடக்கூடாதுன்னா equation 3 இந்த இருக்கு, alpha plus beta is equal to a ன்னு இருக்கா. இதுல போய் alpha கண்டுபிடிச்ச alpha இருக்குல்ல அதுவையும் கண்டுபிடிச்ச பீட்டாவையும் சப்ஸ்டிட் பண்றோம். alpha plus beta is equal to a, அதுல போய் சப்ஸ்டிட் பண்றோம். ஆல்பாக்கு பதிலா என்ன போடலான்ற e by 2 ன்னு போடலான்ற, பீட்டாக்கு பதிலா 2b by e. alpha plus beta னா e by 2 plus 2b by e is equal to a. ஏன்னா alpha plus beta is equal to a தானே, இந்த மாதிரி போட்டாச்சு. இதுல LCM பாத்தீங்கன்னா 2u e இருக்கு, அப்ப 2e தான் LCM. இங்க 2 இருக்கு e இல்ல, மேல e ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, e into e is squared. இங்க e இருக்கு 2 இல்ல, அப்ப மேல 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 4p. அதாங்க LCM. என்ன எப்பவுமே ப்ராடக்ட் LCM இருந்தா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2e into e is squared, 2 into 2b னா 4b is equal to a அப்படி இருக்கு. இந்த 2e கூட கிராஸ் பண்ணிக்கலாம், a into 2e இல்ல 2ae போட்டுக்கலாம். இப்ப e squared plus 4b எதுக்கு ஈக்குவல், 2ae க்கு ஈக்குவல். சரிங்களா. அப்போ e ஸ்கொயருக்கு ஏற்கனவே வேல்யூ வச்சிருக்கோமா, அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணி e க்கு பதிலா a by 2 e by 2 போட்டு ஆல்பாக்கு பதிலா e by 2 போட்டு e ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்போ e ஸ்கொயர் வேல்யூ 4f. இப்போ இதுல e ஸ்கொயருக்கு பதிலா 4f னு போட்டுடுவோம்னா e ஸ்கொயர் plus 4b is equal to 2ae ன்னு வருதா. அப்போ e ஸ்கொயருக்கு பதிலா 4f னு போட்டுடுவோம் from equation 5. இப்போ 4f plus 4b is equal to 2ae. 4 கூட காமன் எடுத்துடலாம், காமன் எடுத்தா f plus b ன்னு வந்துரும். இங்கே 4 இருக்கு 4 இருக்கா, 4 காமன் எடுத்துருங்க, f plus b. இங்க ஒரு 2ae, 2 க்கு 4 கடிச்சா இங்க ஒரு 2 வரும். அப்போ ae is equal to 2 times of f plus b இல்ல b plus f, பிளஸ் தான மாத்தி போட்டுக்கலாம். இப்போ ae எதுக்கு ஈக்குவல், 2 times of b plus f க்கு ஈக்குவல். இதாங்க ரிசல்ட். இதான் ப்ரூவ் பண்ணணும். என்ன இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் தட் தானே பாத்துக்கோங்க. then prove that a is equal to 2 times of b plus f. அப்ப இந்த சம்ம எப்படி செய்யணும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் ஆல்பா பீட்டான்னு வச்சுக்கணும், செகண்ட் ஈக்குவேஷன் ரூட் ஆல்பா ஆல்பான்னு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ், செகண்ட் ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். செகண்ட் ஈக்குவேஷனோட சம் ஆஃப் ரூட்ஸ்ல இருந்து ஆல்பா கிடைக்கும், அதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா e ஸ்கொயருக்கு வேல்யூ கிடைச்சிடும். அப்புறம் ஆல்பா பீட்டா அதே மாதிரி ஃபோர்த் ஈக்குவேஷன்ல போட்டா பீட்டா கிடைக்கும். ஆல்பா பீட்டாவை தூக்கி தேர்ட் ஈக்குவேஷன்ல போட்டு அதுல e ஸ்கொயருக்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்சதை சப்ஸ்டிட் பண்ணா அவன் ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட் வந்துரும். a is equal to 2 times of என்ன b plus f னு வந்துரும். சின்ன சின்ன ஐடியா இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கணும்னா. 8th சம் பாருங்க, டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியுமில்லைங்க, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் e ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிக்கணும். கிரேட்டர் than 0 இருந்தா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட், லெஸ் than 0 இருந்தா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ரூட்ஸ் ஆர் இமேஜினரி, equal to 0 இருந்தா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். அதே ஐடியா தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். என்ன ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டேன், மல்டிப்ளைங் பை -1 போடலாம், போடாமல் இருக்கலாம். எப்பவுமே x ஸ்கொயருக்கு முன்னாடி நெகட்டிவ் வந்தா ஒரு மல்டிப்ளைங் பை -1 போட்டுக்கோங்க. -1 ஆல மல்டிப்ளை பண்ணா இது பிளஸ், இது மைனஸ், இதுவும் மைனஸ். சோ x ஸ்கொயர் -3x -1 = 0. a ங்கிறது x ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ளது 1, b ங்கிறது x க்கு முன்னாடி உள்ளது -3, c ங்கிறது -1. d என்ன டிஸ்கிரிமினன்ட், d வந்து b ஸ்கொயர் -4ac, b ஸ்கொயர்னா -3 ஹோல் ஸ்கொயர் -4 into a into c, 1 into -1. அப்ப -3 ஸ்கொயர்னா 9, இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். 4 into 1 னா 4, 9 plus 4 13, 13ங்கிறது greater than 0 தானே. சோ the equation has real and distinct roots. இது நீங்க கிரியேட்டிவ் சம்மாவே போட்டுருக்கீங்கன்னா நல்ல சின்ன ஐடியா தான். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, 4x squared minus x minus 2, a ங்கிறது 4, b ங்கிறது x க்கு முன்னாடி உள்ளது -1, c ங்கிறது -2.
Discriminant b க்கு என்ன b square minus 4ac b square னா minus 1 the whole square minus 4 into a க்கு பதிலா 4 c க்கு பதிலா minus 2 இந்த terms எடுக்கும்போது மைனஸா இருந்தா மைனஸோட சேர்த்து எடுக்கணும்ல c க்கு பதிலா minus 2 minus 1 the whole square னா 1 இங்க minus into minus plus ஆயிடும் 4 into 4 into 2 னா 16 into 2 that is 32 1 plus 32 னா 33 greater than 0 இதுவும் பாசிட்டிவ் தான் so real and distinct roots are the third subdivision பாருங்க 9x square plus 5x equal to 0 இந்த கான்ஸ்டன்ட் டைமே காணவே கூடாது கான்ஸ்டன்ட் டைம் இல்லைன்னா அதை 0 வச்சுக்கோங்க இங்க a ங்கிறது 9 x ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ளது 9 b ங்கிறது 5 so x க்கு முன்னாடி உள்ளது 5 c ங்கிறது 0 ஏனா கான்ஸ்டன்ட் டைம் இல்லைனா அப்ப 0 கான்ஸ்டன்ட் டைம் அர்த்தம் டிஸ்கிரிமினன்ட் வந்து b square minus 4ac b க்கு பதிலா 5 so 5 squared minus 4 into a க்கு பதிலா 9 c க்கு பதிலா 0 so இது ஃபுல்லா 0 ஆயிருமா 5 squared is 25 so greater than 0 but d வந்து greater than 0 வருதா the roots are real and distinct ரொம்ப ஈஸி தான் இது ஏற்கனவே நீங்க பண்ணுற மாடல் தானே நீங்க பாத்திருக்கீங்களே அதே தான் செஞ்சிருக்கோம்